ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மானோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11. வாழ்வதல் இறை வார்த்தைகள் 14 தொடக்கம் 23 முடிய. லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 14 முதல் 23 வரை உள்ள இறைவசனங்கள். ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டே நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் அருளால் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்காரங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு தூய ஆவியானவரால் சோதிக்கப்படும்படி பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்று அங்கு எழுதப்படுகிறது. சரித்திரத்தில் ஒரே ஒருவர் தான் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. அது இயேசு கிறிஸ்து. மனிதராய் பிறந்தவருள் அவர் ஒருவர் தான் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். அவரில் பாவத்தினுடைய வித்து இல்லை. ஆகவே பிசாசு சோதித்த பொழுது அவரில் பாவ வித்து இல்லாததனால் அவரால் வெற்றி கொள்ள முடிந்தது. இங்கிலீஷில் இதை இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, விதை. ரோமையர் 7ஆம் அதிகாரம் 14-15 இறைவசனத்தில் கடவுளுக்காக வாழணும்னு நினைச்ச பவுல், புனித பவுல், அதை வாழ முடியாம தவிச்சார். எந்த அளவுக்கு அவர் தூய்மையாக இருக்க நினைச்சாரோ அந்த அளவுக்கு அவருடைய ஏதோ ஒரு பலவீனம் அவரை பின்னுக்கு இழுத்ததை அவர் உணர்ந்தார். பலமுறை ஆண்டவரிடத்தில் முறையிட்டார். ஆண்டவரே, இந்த பலவீனம், இந்த முள் என்னை குத்திக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு நாள் இந்த ரோமையர் 7:14-15 வசனங்களில் இப்படி அவர் கதறுகிறார். நான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறேன், எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை. இந்த புலம்பலுக்கு அடுத்தபடி 15ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, இப்படி நான் விரும்பாததை செய்வதற்கு காரணம் எனக்குள்
பாவம் இருக்கிறது. Sin dwells in me. ஆகவே நீங்கள் கவனிக்கணும், கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவனும் தன் சொந்த இச்சையால் சோதனைக்கு உள்ளாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுள் சோதிக்கிறதல்ல. ஆக பிசாசு யாரை சோதிக்கிறான்? அவன் சோதிப்பதற்கு யார் யார் இடத்தில் பாவத்தினுடைய வித்து இருக்கிறதோ அவர்களை சோதிக்கிறான். அல்லது யாரெல்லாம் சோதனையில் விழுகிறார்கள் என்றால், யாரெல்லாம் ஏற்கனவே பாவத்தின் வித்தை தனக்குள் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விழுந்து போகிறார்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே நம் வாசித்தால் திருப்பாடல் 51:4 தாவீது ராஜா கடவுள் அவ்வளவு அன்பு செஞ்சு அவரை அரசராக தெரிந்தெடுத்த பிற்பாடும் அபிஷேகித்த பிற்பாடும் பாவத்தில் அவர் விழுந்தார். மாற்றானுடைய மனைவியை தன் மனைவியாக்கிக் கொண்டார். அப்பொழுது மனம் கசந்து அவர் அழுத பொழுது அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் முன்னிலையிலேயே பாவம் செய்தேன், ஏனெனில் என் தாய் என்னை பாவ நிலையில் கருத்தாங்கினாள், நான் பாவத்திலேயே பிறந்தேன். ஆக எவ்வளவுதான் நீர் என்னை அபிஷேகித்தாலும், எவ்வளவுதான் நீர் என்னை உயர்த்தி வைத்தாலும், நன்றி கெட்டவனாக உமக்கு மகிமை சேர்ப்பதற்கு பதிலாக இப்படி ஒரு விபச்சார பாவத்தை செஞ்சேனே, அதற்கு காரணம் நேற்றுக்கு இன்னைக்கு இல்லாதவரே, நான் பிறப்பெடுக்கும் பொழுது என் தாய் பாவ நிலையிலேயே என்னை கருத்தாக்கினார். இதனால்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது, எவனாவது இந்த உலகில் தன்னில் பாவம் இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு பையன். நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்படுகிறபடி ஒரு நீதிமான் என்கிறவன் 7 முறை ஒரு நாள் தவறுகிறான். நீதிமானாய் இருக்கிறவர்களே, அது பாதைகளை பற்றி என்ன? நீதிமானாய் வாழ்கிறவர்களே சிந்தனையிலேயோ வார்த்தையிலேயோ தீர்மானிப்பதிலேயோ 7 முறை தவறு விடுகிறார்களாம். பாவிகளை பற்றி என்ன? அவர்கள் எத்தனை முறை தவறுகிறார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. இதனால்தான் ரோமியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பவுல் இப்படி கண்டுபிடிக்கிறார், நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம். நாம் எல்லோரும் பாவிகள். இந்த கூற்றை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். நாம் எல்லோரும் பாவம் செய்தோம். பரிசுத்தமாய் ஒருவரும் இல்லை. முதல் மனிதன் தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது கிறிஸ்து ஒருவரில் மட்டுமே அந்த பாவம் நுழையவில்லை. கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தை வென்றார். கிறிஸ்து ஒருவர் தான் சாத்தானை ஜெயித்தார். இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட, நல்ல கவனிங்க, இந்த சத்தியத்தை உள்வாங்க. அவர் 40 நாட்கள் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. பிசாசு எப்ப சோதிச்சா? அவருடைய நரம்புகள் தளர்ந்து போன பொழுது, அவருக்கு பசி எடுத்த பொழுது, அவர் சோர்ந்து போன பொழுது பிசாசு வருகிறார். ஆக நிறைய முறை நான் பங்கு குருவாக இருந்த சில இடங்களில் இந்த 40 நாட்கள் மாலை போடுவாங்க, தீட்சை. குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க, மிக ஒழுக்கமாக இருப்பார்கள். தினமும் பூசையில் பங்கெடுப்பார்கள். சாயந்தரம் ஜெபமாலை, சிலுவை பாதை. ஆனால் 40வது நாள் முடிந்த அடுத்த நாள் அவர் பழையபடி குடிப்பதையும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போனதையும் என் கண்ணால் பார்த்திருக்கிறேன்.
ஆக 40 நாட்கள் அவர்கள் உபவாசம் இருந்ததனுடைய வல்லமை எங்க? 40 நாட்கள் அவர்கள் செய்த ஒருத்தரில் அவர்கள் பெற்றுக்கொண்ட சக்தி எங்கே? நல்ல கவனிங்க. ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்து அவர் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் பிசாசு வாரான். இந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்ச பிற்பாடு தான் வல்லமையே வரப்போகுது. ஒரு சோதனையினுடைய காலம் முடிந்த பிற்பாடு, சோதிக்கப்படுகிற பொழுது அல்ல, சோதனையை ஜெயிக்கும் பொழுதுதான் வல்லமை இருக்கிறது. ஒரு 8வது படிக்கிறான், படிச்சுட்டு தான் இருக்கான். பரீட்சை எழுதியும் பொழுது அவன் 9வது பாஸ் ஆவது போல ஒரு உபவாசமோ ஒரு ஜெபமோ வல்லமையை கொண்டு வருவதில்லை. சோதனை காலங்களில் கூட இல்லை, சோதனை முடிவில் அவன் வெற்றி பெற வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை மட்டும் வாசியுங்கள். அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இது 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. சோதனைகளை முடித்து அவர் அந்த சோதனையில் விழவில்லை என்று தெரிகிற பொழுதுதான் பிசாசு அவரை விட்டு போகுது. ஒருவேளை இயேசு பசியினால் அந்த கல்லை அப்பமா மாற்றி சாப்பிட்டு இருந்தார், இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் எல்லாம் என்னுடையது, என்னை ஆராதித்தா இதெல்லாம் உனக்கு தருவேன் என்கிற வார்த்தைக்கு இயேசு கீழ்ப்படிந்து பிசாசை தண்டனிட்டு ஆராதித்து இருப்பாய் என்றார். அல்லது பிசாசு சொன்னபடி மலை உச்சியிலிருந்து, கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே குதிச்சா தூதர்கள் வந்து என்னை தாங்குவார்கள் என்ற பிசாசின் வாழ்க்கை கீழ்ப்படித்திருந்தார் என்றார். அவருடைய 40 நாள் உபவாசம் வீணாய் போயிருக்கும். அந்த பிசாசனுடைய குறிக்கோள் எல்லாம் உபவாசம் இருப்பதை பற்றி அல்ல, உபவாசத்தில் நீ வெற்றி அடையக்கூடாது என்பதற்காக, நீ ஜெபத்தில் வெற்றி அடையக்கூடாது என்பதற்காக. உபவாசம் ஜெபம் அதன் முடிவில் நீ வெற்றி பெற வேண்டும். ஆக நேற்றுக்கு ஒரு தம்பி சொன்னாங்க, 22 நாள் உபவாசம் இருந்தான் ஃபாதர், 40 நாள் இருக்க நினைச்சேன், நேற்றுக்கு தவறான காரியத்தை பார்த்து தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன். அப்ப 22 நாள் அவன் சம்பாதிச்சு வச்சிருந்த வல்லமை 23ஆம் நாள் போய்விட்டது. அவன் மறுபடியும் முதலிலிருந்து தொடங்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? அந்த 22 நாட்கள் உபவாசம் இருந்து சம்பாதித்ததை 23ஆம் நாள் ஒரு ஓட்டையை போட்டு பிசாசு உறிஞ்சி எடுத்துட்டான். இப்பொழுது அவன் மறுபடியும் வெறுமையா இருக்கிறான். அவன் பாத்திரம் நிரப்பப்பட அவன் முதல் தொடக்கத்திலிருந்து வர வேண்டியிருக்கிறது. இதுதான் பிசாசு செயல். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் என்பது என்ன? வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், திருச்சட்டத்தை மீறுவதே பாவம். இயேசுடைய 3 சோதனைகள் என்ன? 1 நாக்குக்கு, 1 கண்ணுக்கு, 1 அதிகாரத்துக்கு. நல்லா சாப்பிடு, இந்த காட்சியெல்லாம் பாரு, நீ கடவுள் ரைட். 1 நாக்குக்கு, 1 கண்ணுக்கு, 1 அதிகாரத்திற்கு. இதை 3ஐ வைத்துத்தான் அவன் இயேசுவையும் சோதித்தான், ஆதாம் ஏவாளையும் சோதித்தான், இன்றைக்கு உங்களையும் சோதிக்கிறான். நீங்கள் உங்கள் நாக்கை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களை என்று சொல்லும்போது என்னையும் சேர்த்துத்தான். ஆக உங்கள் கண்ணை அடக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் அகங்காரத்தில் விழாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 சோதனை எல்லோரும் சோதிக்கப்படுகிறோம். ஆனால் ஒருவர் தான் சோதிக்கப்படுகிறேன் என்பதை பற்றி விழிப்பாயிருக்க வேண்டும். One should be alert that I am fasting. The devil is very near to me. பிசாசு எப்போ வரான்? நான் பலவீனமாக இருக்கும் பொழுது வருகிறான். உன் பலவீனம் எது என்று அவனுக்கு தெரியும். நீ எந்த பலவீனத்தில் விழுந்தாய் என்பதையும், எந்த பலவீனத்திலிருந்து எழ முயற்சிக்கிறாய் என்பதையும் இந்த உபவாசத்தின் முடிவில்
நீ எப்படிப்பட்ட வல்லமையை பெறப்போகிறாய் என்பதும் அவனுக்கு தெரிந்திருப்பதனால கடைசியா அவன் அதில் தான் எடுப்பான். சாப்பிட்டுக்கோ, பார்த்துக்கோ, போச்சு. என் வயிற்ற காலியா போடுவேன், கண்ணை காலியா போட மாட்டேன். என் வயிற்ற காலியா போடுவேன், பேசுறதை நிறுத்த மாட்டேன். உபவாசம் இருப்பேன், ஆனா சண்டை போட்டுட்டு கிடப்பேன். உபவாசம் இருப்பேன், நீயா நானான் இருப்போம். ஆக ஏற்கனவே நாம் தோற்றுவிட்டோம். நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே நாம் தோற்றுவிட்டோம். ஆக நாவிற்கு சுவையுடையதை ரத்து செய்து, கண்ணுக்கு களிப்பூட்டுவதை ரத்து செய்து, அகங்காரத்திற்குரிய காரியங்களை ரத்து செய்து ஒருவன் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெற்றால், லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு வல்லமை பூண்டவராய் கலிலேயாவுக்கு திரும்பினார். ஆக 40 நாட்கள் முடிவதற்குள் நாம் மாமிசம் சாப்பிட்டு இருக்கிறோம். 40 நாட்கள் முடிவதற்குள் நாம் நிறைய தவறுகளை செஞ்சு விட்டோம். ஆகவே 40ஆவது நாள் முடிந்த உடனே நாம் ஈஸ்டரை கொண்டாடுவோம். ஒன்றும் நடக்க போகிறது, வாழ்வில் எந்த மாற்றமும் வரப்போகிறது, நம்மில் புதிதாக எந்த ஒரு வல்லமையும் நாம் காணப்போவதில்லை. காரணம், பிசாசு ஏற்கனவே 10 நாட்களில் என் சக்தியை எடுத்துட்டான். 23ஆவது நாள்ல என் சக்தியை எடுத்துட்டான். 25ஆவது நாள்ல அவன் எடுக்க போறான். நீ எதில் பலவீனம் என்பது அவனுக்கு தெரியும். நீ அவனுக்கு என்ன சொல்றது, ஒரு பொருட்டே அல்ல. உன் உபவாசம், உன் ஜெபம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவை புஸ்வாகம் போகும். இதே உன்னுடைய உபவாசம் உன்னை ஆழத்திற்கு கொண்டு செல்கிறது, உன்னை மறுரூபமாக்குகிறது. இந்த 40 நாட்கள் பிற்பாடு நீ மிகப்பெரிய வல்லமையை பெற்றுவிட போகிறாய் என்றால் அவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு உபவாசம் இருக்கும் முறையிலேயே தெரியும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் உபவாசம் இருக்கிற முறையிலேயே தெரியும். அப்படி ஆண்டவர் கெஞ்சி கேட்ட அந்த 40 நாட்கள் ஒதுக்கி வையுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. நம்ம அதை ஒதுக்க முடியாது. ஆகவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பவுல் சொல்றாரு, நாம் இந்த உலகத்துல இந்த மாமிசம் ரத்தத்தோடு மட்டும் போராடுறது கிடையாது. அதை தாண்டி நாம் பிசாசோடு போராடுகிறோம். வான்வெளியில் உலவுகிற தீ ஆவிகளோடு போராடுகிறோம். பஞ்சபூதங்களோடு போராடுகிறோம். இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிறவர்களோடு, அதிகாரம் செலுத்துவோரோடு நாம் போராடுகிறோம். ஆகவே ரொம்ப சிம்பிளா நினைச்சுக்காருங்க. பிசாசு பல உருவங்களில் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில மாறும். இன்னைக்கு நான் சொன்னேன், ஒரு தம்பி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான், 13 வயசு பையன். ஆனா 13 நாட்களாக ரூம் விட்டு வெளியே வராம, குளிக்காம, ஸ்கூலுக்கு போகாம, பேப்பர்களை எரித்து ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் தெரியும். தூக்கமின்மை, குழப்பம், ஏமாற்றுவோம், சஞ்சலங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், தற்கொலை எண்ணங்கள். இப்படி தொடக்கத்திலிருந்தே பிசாசுக்கு என்ன பேர் தெரியுமா? அவன் திருடன், ஏமாற்றுகிறது. இன்னொரு வார்த்தை அருமையா இருக்கும், வஞ்சிக்கிறது. ஏமாற்றுகிறது அவ்வளவு இல்லை, வஞ்சனை, டிசீவ்ஸ். ஒரு போன வாரத்தில் 2 பெண் பிள்ளைங்க, அக்காவும் தங்கச்சி, 14, 12 வயசு, பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது, நான் உங்களை கரை சேர்க்கிறேன், நான் நீங்கள் தேடி வந்த ஆட்களோடு உங்களை அனுப்பி வைக்கிறேன், ஒருத்த கூட்டு போயிட்டு அவனுக்கு தேவையான வரைக்கும் வைத்திருந்து மறுபடியும் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் விடும்போது பிடிச்சாங்க. வஞ்சிக்கிறது, நன்மை செய்வது போல செஞ்சு நம்மை வஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் முதல் பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ராயப்பர் சொல்றாரு, அவன் ஒரு சிங்கத்தை போன்றவன், கர்ஜிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிகிறான்,
யாரை விழுங்கலாம் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, பிசாசு ஞானமுடையவன். ஒரு காலத்தில் தேவதூதனாக இருந்து அங்கிருந்து தள்ளப்பட்டவன். கவனிக்கிறீங்களா? அங்கிருந்து தள்ளப்பட்டவன் இந்த பூமி என்கிற கிரகத்தில் அவன் தஞ்சமடைந்திருக்கிறான். தான் வந்து சேர்ந்திருக்கிற இந்த பூமியை தன் வசப்படுத்த வேண்டும் என்று வஞ்சகத்தோடு அவன் பணி செய்து கொண்டிருக்கிறான். தனக்கென்று அம்பாசிடர்ஸ், பணியாளர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலியமாக ஒவ்வொருவரையும் வஞ்சித்து ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறான். கடவுளுக்கு விரோதமாக சேனைகளை திரட்டி கொண்டிருக்கிறான். இந்த பூமியை, இந்த கிரகத்தை காப்பாற்றும்படி இயேசு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். இந்த உலகத்தில் இறங்கி வந்து பிசாசை ஜெயித்து தன் மரணத்தினாலே அவன் கொடுக்கை அழித்து இப்போது என்ன செஞ்சிருக்கிறார்? நீங்கள் என்னை விசுவாசிக்க, நீங்கள் என் இரத்தத்தில் விசுவாசம் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக உலகை ஜெயித்திருக்கிறேன், என் மேல் என்னை நம்புங்கள், என் இரத்தத்தை கொண்டு நீங்களும் போராடுங்கள், வெற்றி உங்களுக்கு என்று நம்மை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிசாசனுடைய சேனைகளோடு இருப்பதா அல்லது ஏசப்பாவுடைய சேனைகளோடு இருந்து பிசாசை எதிர்க்குதா என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இன்னி வரைக்கும் நம்ம முடிவெடுக்கல. இந்த 40 நாட்களில் அவசரப்பட்டோ ஏதோ ஒன்றோ சோதனைனாலேயோ விருப்பப்பட்டோ யாரெல்லாம் இந்த திருச்சபை சொன்ன ஒழுங்குகளை கடைபிடிக்கவில்லையோ நாம் எளிதில் பிசாசினால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு நம்மை வீழ்த்துவது எளிதான காரியம். அவன் நம்மோடு போராட தேவையே இல்லை. நம்மை நாமே அழித்துக் கொண்டோம், நம்மை நாமே கரைப்படுத்திக் கொண்டோம். கிறிஸ்துவனுடைய சேனையில் சேருவதற்குத்தான் இந்த உபவாசமும் இந்த ஜெபமும். பிசாசை ஜெயிப்பதற்கு இந்த சரீரம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. இந்த சரீரத்தினுடைய ஆசைகளும் வாஞ்சைகளும், கோபமோ அவையெல்லாம் காமமோ கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். பிசாசு என் உடம்பில் ஆட்சி செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம் தேவைப்படுகிறது. அந்த விதை எனக்குள்ள இருக்கான்னு பார்ப்பான். நம்ம இந்து சகோதரர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரோட்ல போகும்போது கிறிஸ்துவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? முஸ்லிம் சகோதரரை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஒரு அடையாளங்களை போல பிசாசு தமக்குரியவர்களை அவன் கண்டுபிடிக்கிறான். எப்படி என்றால் அந்த விதை அவர்களில் காணப்படும். இந்த விதை உள்ளவர்களும் பிசாசுக்குரியவர்களை கண்டுபிடிப்பார்கள். தங்களுக்கு தோதானவர்களை, தங்களைப் போல பாவத்தில் இருக்கிறவர்களை, அல்லது அவர்களோடு சேர்ந்தால் பாவம் செய்ய முடியும் என்கிற அந்த உள்ளுணர்வு அவர்களை தாக்குகிறது. ஆகவே தான் குடிக்கிறவர்கள் கலந்து குடிப்பதும், விபச்சாரம் செய்கிறவர்கள் கலந்து விபச்சாரம் செய்வதும், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க சேர்ந்து விளையாடுவதும், இது பிசாசுடைய விதை இருக்கிற பொழுது ஒருவர் மற்றவர்களை புரிந்து கொண்டு சேர்ந்து செய்வார். ஏவாள் அந்த பழத்தை தின்றார். அந்த பழத்தினுடைய விதை தனக்குள் வந்தது. போய் யாருக்கு கொடுத்தார்? ஆதாமுக்கும் தன் கணவனுக்கும் கொடுத்தார். அவனும் அந்த பழத்தை தின்றான். அந்த விதை அவனுக்கும் வந்தது. அந்த விதையே நம் அனைவருக்குள்ளும் ஜென்ம பாவமாக வந்திருக்கிறது. இந்த விதையை சிலுவையில் இயேசு கிறிஸ்து அழித்தார். ஞானஸ்நானத்தில் அந்த விதை நம்மில் அழிக்கப்பட்டாலும் ஒரு காயம் பட்ட பொழுது ஆறிட்ட பிற்பாடு தழும்பு இருக்கும் பார்த்தீங்களா? அதுபோல அந்த தழும்பு நம்மில் காணப்படுகிறது. சில நேரங்களில் அந்த தழும்புகளை நாம் சொரியும் போது மறுபடியும் புதிய புண்களாக உண்டாகிறது போல நீங்கள் பிசாசோடு விளையாடுவீர்கள் என்றால், நெருப்போடு விளையாடுவீர்கள் என்றால், பாவத்தோடு விளையாடுவீர்கள் என்றால், பாம்போடு விளையாடுவீர்கள் என்றால் அழிவது திண்ணம். ஆகவே பாம்பை கண்டு விலகி ஓடுவதை போல பாவத்தை விட்டு விலகி ஓடு என்று வேதம் சொல்கிறது. நான் அவங்களோட பேசுவேன், கடவுளோடு இருக்கணும்னு ஆசை, ஆனால் நான் மாமிசம் சாப்பிட்றத விட மாட்டேன், குடிக்கிறத விட மாட்டேன், என் விருப்பப்படியும் வாழ்வேன், அபிஷேகத்தையும் நான் கேட்பேன்னா, நீ ஏற்கனவே தோற்று விட்டாய் மகளே, நீ போட்டியிலே இல்லை, யுத்த களத்திலே நீ இல்லை, யுத்த களத்திலே நீ பயன்படுத்தப்படவில்லை.
நீ ஏற்கனவே அடிபட்டு வீட்டில் முடங்கி இருக்கிற ஒரு நோயாளிக்கு சமம் யாரெல்லாம் பாவத்தில் வீழ்த்தப்பட்டார்களோ. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஒரு கிராமத்தில் ஓட்டப்பந்தயம் பெண்களுக்காக வைக்கப்பட்டவர். அப்பொழுது சென்னையில் படித்துவிட்டு அங்கே போன ஒரு பொண்ணு, நானும் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சொன்னாங்களா, உன் காலை பார்த்தா மண்ணிலேயே படாத மாதிரி இருக்கு, நீ எப்படி ஓடுவேன், நீ எப்படி ஜெயிப்ப? அப்போ அவள் சொன்னாங்க, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஏன்? எல்லாரும் ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு முன்னாடி இவளே கூல்ட்ரிங்க்ஸ் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க. எல்லாம் குடிச்சவங்க எல்லாம் ரெடியாக ஓட ஓட ஒருத்தராக கீழே விட இவள் ஜெயிக்கிறார். அதுபோலத்தான் நீ பிசாசை எதிர்க்கிற போட்டியில் நீ ஜெயிச்சிருவேன்னு தெரியும். ஆகவே தான் ஏற்கனவே விஷத்தை கலப்பின ஜூஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் ஏற்கனவே குடித்து விட்டதுனால ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் ஜெயிக்க போவதில்லை. நாம் ஜெயிக்க போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த பெண்மணி நான் தான் ஜெயிக்க போகிறேன் ஓடும்பொழுது 2 பேர் அவளுக்கு சமானமாக தாண்டி ஓடிக்கொண்டிருந்தார். அவள் கண்கள் ஆச்சரியமாய் விரிந்தது. இவங்க எப்படி? அவங்க 2 பேரும் ஜூஸ் குடிக்கல. அவருடைய கருத்தெல்லாம் வெற்றி பெறணும், ஜூஸ் அப்புறம் குடிச்சுக்கலாம். அவர்கள் ஜெயித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிற விஷயம் அதுதான். பிசாசினால் கடிப்படாதீர்கள். நாயினால் கடிப்பட்டவர்கள் மருந்து எடுக்காத போது நாயை போல ஊழையிடுவார்கள். பிசாசினால் கடிப்பட்டவர்கள் பிசாசுடைய இன்க்ளினேஷன் எல்லாம் அவர்களில் காணப்படும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் அல்லது பிசாசினால் கடிப்பட்டிருக்கிறான், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் தன் ஊனியல்பின் இச்சைப்படி நடப்பான், தன் சரீரம் சொல்லுகிறபடி வாழ்வான். அந்த சரீரமோ ஆவிக்கு எதிரானது. நாம் வாசிப்போம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவை பரத்தமை மைக்கு கொடுப்பா, படிக்கிறதா அவன்கிட்ட கொடுப்போம். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். ஒரு மனிதன் தன்னை பாவத்திற்கு, அதாவது பிசாசுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது அவன் பிசாசில் இருக்கிற இடத்தில் குணங்கள் எல்லாம் அவனிடத்தில் காணப்படும். இப்போது சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியமும் இயேசுவினிடத்தில் காணப்படவில்லை. அவர் விளையாட்டுக்கு கூட பிசாசை தன் வாழ்க்கையில் அனுமதிக்கவில்லை. ஏண்டா பாவம் பண்ண, ஜஸ்ட் ஃபார் ஜோக். ஏண்டா குடிச்சேன், சும்மா கல்யாணத்துக்கு போனோம். ஏண்டா தவசு காலத்தில் இப்படி சாப்பிட்ட, எங்கள் அப்பா கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப இத்தனை வருடங்களாக நீங்கள் போதனை கேட்டீர்களே, உங்கள் கடவுள் என்ன சொன்னார்? அது எப்பயோ ஒரு நாள் தானே. ஆகவே அவர்கள் யுத்தத்தில் இல்லை. இன்னும் கடினமான வார்த்தைகள், அவர்கள் பரலோகத்திற்கு முன்குறிக்கப்படவில்லை. இன்னும் கடினமான வார்த்தை, பிசாசை எதிர்க்க துணியாதவர்கள் நரகத்திற்கு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு விட்டார்கள். அவனுடைய பெயரை நம்பரை இங்க நெத்தில எழுதிக்கிட்டதுனால அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை அவர்கள் செய்வார்கள். இந்த தபசுக்காக எதற்கு? அந்த நம்பரை அழிக்கணும், அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கணும், என் உடம்பில் அவனுக்காக பணி செய்கிற புலன்களை ரத்து செய்து கடவுளுக்கு காணிக்கை ஒப்பு கொடுத்து மறுபடியும் பிறக்கணும். அப்ப ரோமேர் 12:1 சொல்லப்படுவது போல உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக சமர்ப்பியுங்கள். நான் நேற்றுக்கு விழுந்துட்டேன். 23 நாட்களுடைய உபவாசம் வீண். நீ பசியோடு இருக்கும்போது, தாகத்தோடு இருக்கும்போது பிசாசு சொல்லுவான், கல்ல வச்சு நிரப்பிக்கோ, காட்சிகளை கொண்டு நிரப்பிக்கோ, பேசி நிரப்பிக்கோ. ஹல்லேலூயா. ஆக வெற்றிடமாயிருக்கிற ஒன்றில்
கடவுளால் நிரப்பப்படுவதற்கு பதிலாக உன் உபவாச நேரத்தில் பாவத்தினால் நிறைக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். உபவாச நாட்களில் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் கூட நீங்கள் போகலாம், உள்ளதும் போய்விடும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி பலவீனமாய் இருக்கிற நம் அனைவருடைய சார்பிலும் நம் அனைவருக்காகவும் இயேசு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். நம் அனைவரும் போல அவர் சோதனைக்கு உள்ளானார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. சுதந்திரம். பாவம் செய்வது செய்யாமல் இருப்பது சுதந்திரம். ஒரு பையனுக்கு நாளைக்கு பரீட்சை, ஒரு வாரமா படிக்கல, என்ன நம்பிக்கிட்டு இருந்தா இந்த கடைசி நாள் படிச்சிடும் நாளைக்கு எக்ஸாமுக்காக. அந்த கடைசி நாள் அவனுக்கு ஜுரம் வந்தது, கண்களை திறக்க முடியல, நிற்க முடியல, சாப்பிட முடியல. அப்பொழுது அவன் யோசிச்சான், இந்த மீதம் இருக்கிற நாட்களில் படித்திருந்தால் இந்த நீ சோதனையை நான் வென்றிருப்பேனே. அந்த சோதனை எந்த உருவத்தில் வந்துச்சு? போஸ்ட்போனிங் தி திங்ஸ். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நாள் பிசாசனுடைய கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து மனிதனை கடவுளிடமிருந்து பிரிப்பதற்கு வழிகளை சொல்லுங்களேன். பைபிள்லாம் மூட வச்சிடலாம், கோயிலெல்லாம் மூட வச்சிடலாம், நிறைய காரியங்கள், பூசையெல்லாம் நிறுத்திடலாம். அப்போ தலைமை பிசாசு சொல்லிச்சான், அதெல்லாம் எளிது. அவங்களுக்கு ஜெயா டிவியா அந்த டிவிலாம் பூசை வந்து டிவிலேருந்தே பார்ப்பாங்க. பைபிள் படிக்கலன்னா என்ன, அவங்களுக்கு வசனங்கள் ஞாபகம் வரும். என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வில் புட் த சீடு, தே கேன் போஸ்ட்போன் எவ்ரிதிங். நமக்கு ஒரு விதையை விதைப்போம். எல்லா கிறிஸ்துவும் ஜெபிக்கலாமா? அப்புறம் ஜெபிக்கலாம். கோயிலுக்கு போகலாமா? அப்புறம் போகலாம். ஒரு நல்லது செய்யலாமா? அப்புறம் செய்யலாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? அப்புறம் ஜெபிக்கலாம். அந்த ஒரு விதை போதும் ஒரு கிறிஸ்தவனை அழிப்பதற்கு என்று முடிவெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இயேசு நம் சார்பில் பாடுபட்டார். ஆகவே இப்ப பிசாசு உன்னை வீழ்த்திட்ட பத்தியா, உன்னை வீழ்த்திட்ட பத்தியான்னு மனுஷனை அவனுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுகிற பொழுது அங்கு இயேசு வருகிறார். ஹலோ, இவனுக்காக இவளுக்காக நான் சோதனைகளை ஜெயித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சோதனைகளை ஜெயித்திருக்கிறேன். ஆகவே அந்த சோதனை வெற்றியில் என் மகனுக்கும் என் மகளுக்கும் இடம் உண்டு என்று இயேசு நம்மை ரட்சிக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு நற்செய்தியில பேய் பிடிச்ச ஒரு பையன் இல்லையா? அந்த பேய் பிடிச்ச உடனே அவன் பேச்சு வர மாட்டேங்குது, கை கால் வர மாட்டேங்குது. சில பேருக்கு கண்ணு தெரியாது, சில பேர் பைத்தியமா தெரிவாங்க, சில பேர் சண்டை போடுவாங்க. எல்லா தீமைக்கும் பின்பலமாய் இருப்பது பிசாசு. எந்த தீமைக்கும் ஆரம்பம் அவன் தான். அவன் தொடக்கத்திலிருந்தே டிசீவர், ஏமாற்றுகிறார். ஆகவே ஒரு வீட்டில் சண்டை வந்துச்சா கணவர் மனைவிக்கு, உடனே இப்படி நினைச்சிடாதீங்க, வீட்டுக்காரர் இப்படி பண்றான் அப்படி பண்றான். இல்லை, உங்க வீட்டுக்காரையும் தூண்டி விட்டு, உங்க வீட்டுக்காருக்கு எதிராக ஒன்றையும் தூண்டி விட்டு, உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்காக பிசாசு மூன்றாவது ஆளாக உங்க நடுவில் கண்ணுக்கு தெரியாம வேலை செய்யறான். ஆகவே நிதானம், நிதானம். இந்த அறிவு எனக்கு எப்போ கிடைச்சது? தூத்துக்குடியில் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க. போன உடனே மாமியாரும் அவங்க வீட்டில் இருக்கிற தம்பியும் தங்க வீட்டுக்கு வந்த மருமகனை பற்றி ஏராளமான கம்ப்ளைண்ட். என் பொண்ணை இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், மந்திரம் வைக்கிறான், வந்தால் தொட்டான் செடி கருகி போச்சு, இதை தொட்டான் வயல் கருகி போச்சு, அவன் ஒரு மந்திரவாதி, அங்கே போகிறான் இங்கே போகிறேன், என் பொண்ணை வந்து அடித்து கொடுமைப்படுத்துகிறான், நான் கொண்டு போகிறேன். நானும் பாவம் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லி கண்ணை மூடி செபிச்சா ஆவியானவர் சொல்றாரு, அவர்களுடைய எண்ணத்தின்படி செபிக்காது. என்ன தரிசனத்தை கொடுத்தாருன்னா, இவங்க வீட்டு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு முடியை விரிச்சு போட்டு அவங்க வீட்டுக்காரருடைய கணவர், அதாவது மருமகனுடைய பிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அழுகுறான். அந்த தரிசனத்தோட ஏன் ஆண்டவர் இந்த தரிசனம்? வெகு விரைவில் இந்த வீட்டினுடைய மருமகன் சாக போகிறான்.
ஏன் ஆண்டவரே? மூன்றாவது ஒரு மனிதன் இந்த குடும்பத்தில் அழிவை கொண்டு வருவதற்காக, முக்கியமாக அந்த வீட்டின் மருமகனுடைய உயிரை எடுத்துட்டா மக விதவையாயிடுவா, பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்க, பொண்ணு வாழாட்டிய வந்திருக்க அவங்க அம்மா உடைஞ்சு போவாங்க. ஏற்கனவே அந்த வீட்டு பையன் டைவர்ஸ் இருக்கிறான். அப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிப்பதற்கு பிசாசு மூணாவது நபர் வழியா செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த வீட்டில் நல்லா ஜெபிக்கிறவங்க மாமியார், ஜப கூட்டங்கள் போறவங்க, ஜபத்தை நடத்துறவங்க, அவங்க மைண்டுக்குள்ள பிசாசு என்ன பண்ணிட்டான், உன் மருமகன் உனக்கு எதிராக இருக்கிறான். ஆகவே மருமகனை தாங்கி ஜெபிக்க வேண்டியவர்கள் மருமகனை சபிக்கிறாங்க. தங்கச்சி வீட்டுக்காரர் தாங்கி ஜெபிக்க வேண்டியவன் தங்கச்சி வீட்டுக்காரர் அடிக்க போறான். வீட்டுக்காரர் தாங்கி ஜெபிக்க வேண்டிய மனைவி வீட்டுக்காரர் சபிக்கிறான். மொத்த குடும்பம் அவனை டார்கெட் பண்ணது. இவங்க எல்லார் வழியாக பிசாசு டார்கெட் பண்ணது யாரு? அவனை. இந்த தரிசனத்தை சொல்லி, அம்மா பிரச்சனை இப்படி இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய போக்கஸை மருமகன் கிட்ட காட்டுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிசாசுடைய போக்கஸ் உங்க மருமகன் மேல இருக்கு. நீங்க அவனை மன்னித்து அவன் மேல் குற்றம் சுமத்துவதை விடுத்து அவனை தாங்கி ஜெபியுங்கள். ஜெபித்தார்கள். இதே இடத்திற்கு வந்து சொன்னார். 3 வாரங்கள் அவர்கள் மருமகனை மன்னித்து ஜெபித்த பிற்பாடு அவனும் அவனுடைய மகனும் மிக அந்யோன்யமாயிருக்கிறார். இவர்கள் வீட்டுக்கே வராத மருமகன் வீட்டுக்கு வந்து நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு சுகமாய் வாழ்கிறார். ஆகவே எங்கெல்லாம் தீமை நடக்கிறதோ நீங்கள் உடனடியாக தீமைக்கு நீங்களும் இரையாகாமல் விழிப்பாயிருங்க. ஒருத்தர் புதக்குழியில் விழுந்துட்டாங்க சதையில, அவங்கள காப்பாற்ற நீ குதிச்சிடாத, வெளியில நின்று உன்னை உறுதிப்படுத்திக்கிட்டு உன்னை மரத்தோட கட்டிக்கிட்டு அந்த துணியவோ கம்பையோ போட்டு அவர்களை காப்பாற்றின. நீயும் விழுந்துடாத. நீயும் விழுந்துட்டா யார் காப்பாற்றுவான்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை படித்து நாம் தியானித்துக் கொள்வோம். அல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14. யாக்கோபு 1:13-14. கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனும் அவன் தன் சொந்த இச்சையினாலேயே சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான். இதை நான் ஏற்கனவே சொன்னேன், வசனத்தோடு சொல்கிறேன். ஆக சொந்த இச்சையினாலே ஒருவர் சோதிக்கப்படுகிறார். ஆக முதல்ல நான் எதன் மேல் இச்சிக்கிறேன், எதன் மேல் என்னுடைய ஆசை இருக்கிறது. சாப்பாடு விடுறது எனக்கு ஈஸி, வேறு எதை விட முடியல. சினிமா பார்க்கறது ரத்து செய்வது எனக்கு ஈஸி, வேறு எதை என்னால் விட முடியவில்லை. அதை கண்டுபிடித்து நீ எல்லாவற்றையும் கடைபிடிக்கிற, ஒன்றும் உனக்கு குறைவா இருக்கு, அந்த குறைவா இருக்கிறத நீ சரி செஞ்சுட்டு வான்னு சொல்லும்போது பணக்காரன் தலை குனிந்து போனது போல இன்னைக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன். உன் உபவாசம் வீண், உன் ஜெபம் வீண். எப்பொழுது பிசாசு எந்த எல்லையில் உன்னை தாக்குகிறான் என்பதை பற்றி நீ அறியாது இருக்கும் பொழுது, ஒரு யுத்தம் நடக்கிறது, நீ 10 பேரோடு போராடி கொண்டிருக்கிற, ஆனா உன் பின்னாடி ஒருத்த உன்னை குத்தத்துக்கு காத்திருக்கிறானே, அது நீ தெரியல. நீ வீழ்த்துகிறவர்களை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுற, நீ வீழ்த்தப்பட போகிறதை பற்றி அச்சமின்றி இருக்கிற, கவனமின்றி இருக்கிற. ஆகவே சுற்றிப்பார். இந்த சிங்கம் சுற்றி வருதே, அவன் பற்களுக்கு இரையாகாமல் உன்னுடைய பலவீனம் எது, எதில் அடிக்கடி விழுந்த, எந்த விதை உனக்குள் இருப்பதனால் அந்த விதை முளைப்பதற்குரிய கால சூழ்நிலைகளை பிசாசு ஏற்படுத்தி தருகிறான். இயேசு பசியா இருந்தால் அதை வந்து சோதனை, இயேசுக்கு காட்சிகள் எல்லாம் காண்பித்து அதை கொண்டு சோதனை, அவர் தெய்வம் என்பதால் அதை கொண்டு சோதனை. நீ இருக்கிற நிலையில் உங்கள் நாவுக்கும் உங்கள் கண்களுக்கும் உன் அதிகாரத்திற்கும் வருகிற சோதனைகளை இருந்து வெற்றி பெறுவதற்காக உங்கள் உபவாசத்தை ஆழப்படுத்துங்கள். பாதி கடல் தாண்டிட்டோம். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி யாருக்கு சொல்றேன்? ஏற்கனவே உபவாசம் இருந்து கடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, பலமுறை வீழ்ந்தவர்களுக்கு நான் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் விழப்போகிறார்கள் என்பதை ஏற்கனவே முன்குறித்திருந்தார்கள். அவர்களை குடிக்க வேண்டும் என்பதை
ஏற்கனவே மனதில் நிறைத்திருந்தார்கள். ஆகவே போன இடத்தில் வந்த இடத்தில் குடித்தார்கள். அவர்கள் மனசாட்சி அவர்களை ஒன்றும் சொல்வதில்லை. காரணம், ஏற்கனவே அவர்கள் தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மனசாட்சி அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நத்திங் ராங், எதுவும் தவறில்லை. இது கடவுளுக்கு தெரியும். நீ பசியோடு இருப்பது கடவுளுக்கு தெரியும். சாப்பிட ஒன்றும் தவறில்லை, யாரும் கவனிக்கவில்லை. கண்களுடைய காட்சி, செவிகளுடைய எச்சை ஒவ்வொன்றையும் நாம் அடக்கி இந்த வருகிற 22 நாட்கள் 20 நாட்கள் உபவாசத்தை ஆழப்படுத்துவோம், ஜபத்தை ஆழப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து பிசாசை விரட்ட முடிந்தது. காரணம், அவர் தன்னில் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததே இல்லை. ஆக உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிசாசுக்களை நீங்கள் விரட்ட வேண்டும் என்றால், வல்லமையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், பிசாசுடைய இன்க்ளினேஷன் விதை உங்களிடத்தில் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். எந்த விதை பிசாசுக்குரிய விதை உங்களில் இருக்கிறது என்கிறீர்களோ அதை நீங்கள் நெருப்பினாலே சுட்டரிக்க வேண்டும், எரிக்க வேண்டும். அந்த அக்னியாம் ஆவியானவரால் அது கூடும். ஆகிய அக்னியாம் ஆவியானவரே எனக்குள் இறங்கி வாரும், எனக்குள் உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை சுட்டெரித்தருளும், என்னை உமக்குள்ளாக அனல் மூட்டியருளும் என்று சொல்லுங்கள். ஆகியவற்றின் செவிகள் விரும்பி சோதனைக்கு உட்படாதீர்கள். ஆகவே நீங்கள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் நான் உங்களை வாங்கி எடுப்பேன்னு சொன்னாரே, அந்த நிலைக்கு நாம் போகக்கூடாது. தொடர்ந்து செபிப்போம். உங்கள் உபவாச ஜெபங்களை ஆழப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் மகிமையை காண்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.